அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் பம்மல் செந்தில்குமார், சென்னையிலிருந்து உங்களிடம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளிலிருந்து வன்னியரசு என்பவரும், இந்திய யூனியன் முஸ்லீமிலிருந்து ஒரு நண்பரும் இன்றைக்கு தாவேகா விஜய் தலைமையிலான ஆட்சியில் மந்திரி சபைக்கு இன்றைக்கு அவங்க பதவி பிரமாணம் ஏற்றுனுக்கிறாங்க. காலையிலேருந்து இப்போ இந்த டிவிலையும் எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா அந்த சோஷியல் மீடியாவிலையும் என்னென்னா, நல்ல நல்ல பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி திரும்பியும் ஒரு சைடாகவே பேசுகிறாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாம் திமுக தான். ஆனால் திமுக செய்கிற தவறுகளை சிலது நம்ம அப்பப்போ சுட்டி காட்டணும். இப்போ இதில் என்னென்னா, இவங்களெல்லாம் எதுக்கு பேச விடுறீங்க? இவங்கெல்லாம் பேசுகிறது எல்லாமே நமக்கு அட்வர்ஸ் ஆகுது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த 5 வருஷத்தில் இந்த இந்த அறிவாலயத்தினுடைய ஆட்கள் பல பேர் என்னை திட்டுனாங்கன்னு இந்த மணி என்பவர் பத்திரிகையாளர் பலமுறை சொன்னார். அறிவாலயத்தில் உட்காந்துன்னு அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு எல்லாரையும் கண்டமேனி திட்டுறாங்க. எல்லா பத்திரிகையாளரும் எல்லாரையும் அசிங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மணி என்பவர் தான், அந்த பத்திரிகையாளர் தான் அதே ஆளுங்கக்கிட்ட இவர் யாரை தப்பாக பேசினாரோ அதே ஆளுங்களை நெறியாளர்கள் இவருக்கு பல முறை இவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது இவர் திமுகவுக்கு சாதகமாக பேசியிருக்கிறார். ஆக இதில் பார்த்திங்கன்னா, இந்த பத்திரிகை துறைன்றது ஒரு இந்திய அரசியல் சட்டத்திலேயே ஜுடிஷியரி, அது மாதிரி பார்லிமெண்ட்டு, அது மாதிரி 3 துறைகள் நமக்கு இருக்குது. அப்போ 4வது துறையாக என்ன சொன்னாங்க, 4வது தூணாக பத்திரிகை துறை தான் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் இந்த பத்திரிகை நம்ம எல்லாம் எல்லா பத்திரிகையாளரையும் இன்ன வரைக்கும் மதிச்சுன்னு வரோம். அவங்க சொல்கிறது தெய்வாக நம்ம நம்பின்னு இருந்தோம். இப்போல்லாம் சோஷியல் மீடியா வந்தனால இந்த பத்திரிகையாளர்கள் எவ்வளோ பொய் பேசுகிறாங்க, எவ்வளோ உண்மையை பேசுகிறாங்கன்றது எவ்ரி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு இவங்களுடைய பேச்சுக்களினுடைய குவாலிட்டி உண்மையாக பொய்யான்னு எல்லாருக்கும் தெரிய வந்துனே இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த 2 பேர் பதவி பிரமாணம் எடுத்ததில் காங்கிரஸ் 5 பேர் 2 பேர் எடுத்ததில் அவங்க திமுகவும் மற்றவங்களும் இதை பெருசாக அவங்க கடந்து போயிடுறாங்க. எப்படி கடந்து போகிறாங்கன்னா, அவங்க எங்கள் முதுகில் குத்திட்டாங்க, அதனால் அவங்கள பற்றி நாங்கள் பேச மாட்டோம்னு கடந்து போகிறாங்க. திமுகவும் இன்க்ளூடிங் திமுக தலைமையும் மற்றவங்களும் இதை கடந்து போகிறாங்க. இந்த நெறியாளர்கள், பத்திரிகையாளர்கள், நடுநிலையான சொல்லிக் கொள்கிறவங்களாம் அப்படியே கடந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்தது 2 பேர் பதவி பிரமாணம் எடுத்தவங்களை பற்றியும் கடந்து போகிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள்னு ஒருத்தவங்க அந்த கட்சியில் பல போராட்டங்களுக்கு பின்பு வன்னியரசு என்பவருக்கு அவர் பதவி பிரமாணம் எடுத்ததுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஒரு ட்வீட் பண்ணுறார் தன்னுடைய இதில். அதாவது தலைமைக்கு நான் மட்டும்தான் ரொம்பவும் இந்த இந்த கட்சி மாதிரி தாவி போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் நினச்சுன்னுக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, கம்யூனிஸ்ட்லாம் திமுக சின்னத்தில் நிற்கல, கூட்டணிக்கு வந்தாங்க. அந்த கூட்டணியில் நம்ம பல விஷயங்களை அவங்களுக்கு சீட்டு அதிகம் கொடுக்காமன்றது தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் பார்க்குறாங்க. நம்ம சின்னத்தில் நிற்க வைக்கணுன்றதும் போராடி இருக்கிறோம். அதை அவங்க நிற்க மாட்டாங்க, நான் எங்கள் சின்னத்தில் நிற்கிறேன்ற போராடி அதில் அவங்க நின்று இருக்கிறாங்க. இப்போது அவங்க கட்சி அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சும்மா வெளியில் நின்று நான் ஆதரவு கொடுக்கறத விட உள்ள மந்திரி சபையில் போயிட்டு இருக்கிறேன், அப்போ தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக அந்த விஜய் கூட நாங்கள் இருக்க முடியும். அப்போ அவர் செய்கிற தவறுகளை ஈஸியாக எங்களால் கண்காணிக்க முடியுன்ற அந்த ராஜ ரகசியங்கள் கூட அந்த இந்தியன் முஸ்லீம் லீக்லேயும் விடுதலை சிறுத்தைகளையும் இருந்திருக்கலாம். ஏன் காங்கிரஸில் கூட அது இருந்திருக்கலாம். நம்ம யார் வெளியிலேருந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு? மற்ற கட்சியினுடைய
உள்ளூரில் இருக்கிற அறிவுகளையும் சிந்தனைகளையும் அந்த அறிவாற்றலையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு திமுக என்ன நம்ம என்ன என்ன நம்ம யார் நம்ம இங்கேயும் நம்ம எதையுமே நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் முதல்வரை தோக்கடிச்ச கட்சி, முதல்வரை தோக்கடிச்ச நிர்வாகிகள். எவ்வளோ பெரிய தலைவர் அவர், எம்மோ பெரிய தலைவரை இன்றைக்கி தோக்கடிச்சிருக்கிறீங்க இந்த நிர்வாகிகள். ஆக திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு தகுதி இல்லை நீங்கள் யாரை பற்றியும் பெருசாக பேசுகிறது. அதில் இந்த ராசா அவர் வந்து அந்த வார்த்தை பூ முடிந்தவனை புறம் தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறு இல்லை அப்படின்னா என்ன? தாலி கட்டினவனை விட்டுட்டு நீ வந்து செக்ஸுக்காக இன்னொருத்தவளோட படுக்க போகிற, அது ஒன்றும் தவறு இல்லை, இதெல்லாம் நடக்கக்கூடிய சாதாரண விஷயந்தான் அப்படின்னு அவர் ஒரு ட்விட்டர் போட்டார். அவர் ஏன் போட்டார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த தேர்தல் அறிவித்த நாள் போது இவரை பற்றி ஒரு யூடியூப்பில் ஒரு ஆடியோ வந்தது. அந்த ஆடியோவில் என்ன வந்ததுன்னா, இவர் வந்து 2G வழக்கில் மாட்டி வெளியில் வந்து ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னிலை மறந்து ரொம்ப சந்தோஷத்தை நண்பர்களோடு கொண்டாடும்போது யாரோ ஒரு நண்பர், அவரோட இருந்த ஒரு நண்பர் தான் அவருடைய ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாரு. அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அம்மன் பண்ண ஒரு வீடியோவும் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும் அன்றைக்கி பாவம் அவர் என்ன ட்ரெஸ்ஸில் இருந்தார் ராசா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸு அந்த அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறார் ராசானா, திராவிட முன்னேற்ற கழக தலைவரையும் அந்த தளபதியையும் அந்த குடும்பத்தையும் மிகவும் கேவலமாக அசிங்கமாக பேசுகிறார். இது வந்து இந்த தேர்தல் நடக்கும்பொழுது இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி தளபதிக்கு உதயநிதிக்கு இந்த தலைவனுடைய குடும்பத்துக்கு எல்லாருக்கும் போகும்போது இவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்ச மாதிரி தான் மீடியாலாம் பார்த்தோம். ஆனால் இவரே போய் தேர்தல் கொஞ்ச நாள் 4 நாள் 5 நாள் இவர் ஊரில் இல்லை, மீடியாவில் இல்லை. எங்கேயோ ஒரு தொகுதிக்கு மட்டும் திடீர்னு பெரம்பலூரில் ஏதோ ஒரு தொகுதியில் இவரே ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பித்தார். இவருடைய பேச்சு அதுக்கப்புறம் நம்ம அன்பு தளபதி எந்த போகும்போதும் இவர் அழைச்சின்னு போகல, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக இது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்று நம்ம ஜெயிச்சிருந்தா நம்ம அரசியலில் அமைச்சர்களை நிர்ணயிக்கிறதுக்கு, முதலமைச்சர் வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்கு, திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு நம்முடைய அன்பு தலைவரும் உதயநிதியும் இன்றைக்கு ஆட்சியில் வேலையில் நம்ம அதில் போயிருப்போம். ஒருவேளை அதில் போயிருந்தால் இவருடைய இந்த பேச்சு மன்னிக்கப்பட்டிருக்கும். இல்லைன்னா உண்மையாலுமே இது மாதிரி ஆள்லாம் இனிமேல் வச்சுருந்தால் சரியாக இருக்காதுன்னு இவர் கட்சி விட்டு நீக்கிய கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னென்னா, நான் இன்றைக்கி பேசினதை மறைக்கிறதுக்காக தான் பேசி தலைவர் குடும்பத்தையும் பெரியவரையும் முத்தமிழர் கலைஞரையும் தளபதியையும் மொத்த குடும்பத்தையும் அசிங்கமாக பேசிய இந்த ராசா அதை மறைப்பதற்காக இன்றைக்கு குடுகுடுன்னு வந்து ஒரு ட்வீட் பண்ணுறார். காரணம் என்னென்னா, தலைவர் குடும்பத்தை ஒரு தாங்கி பிடிக்கிறாராம், தலைவர் குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றுறாராம். ஏங்க போய் மாட்டுறீங்க இப்படிலாம்? நீ இன்றைக்கி ட்வீட் போட்டதனுடைய மீனிங் மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையா? எங்களை மாதிரி வக்கீலுங்க நாங்களாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். 34 வருஷம் வக்கீல், நீங்களாம் கோர்ட்டுக்கு போகாத வக்கீல், வெறும் 2Gக்கு மட்டும் போனதாக சொல்கிறீங்க. நாங்கள்லாம் டெய்லி கோர்ட்டுக்கு போயின்னுக்குறோம். யார் அக்யூஸ்டு, எவன் உண்மையானவன், யார் நல்ல நீதிபதி, யார் அரசாங்க வக்கீல் நல்ல அரசாங்க வக்கீல், எதிராளி வக்கீல் யார், கிளைண்ட் யார், சமுதாயம் யாருன்னு டெய்லி நாங்கள்லாம் பார்க்குற ஆளுங்க. நீ செஞ்ச தப்பு அந்த ஆடியோ விஷயம் தலைவர் இன்றைக்கி தலைவர் குடும்பம் உன்னை மன்னிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால இன்றைக்கி குடுகுடுன்னு போய் இந்த ட்விட்டரில் இதை போடுற. இன்றைக்கி பார்த்தோன்னா இதே உங்களுக்கு எகென்ஸ்டாக மாறிடுச்சு. உங்களுக்காக இன்றைக்கு தலைவர் தன்னுடைய பொதுமக்கள்கிட்ட அவர் ஒரு ட்விட்டு போட்டு கடும் வார்த்தைகள் யாரும் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் திரும்பியும் சங்கடத்தில் உள்ளாக்கிட்டார் ராசா. ரைட், ராசா கதை முடிஞ்சுது. அது தலைவர் பார்த்துக்கார் இனிமேல் ராசாவை பற்றி. ராசா இனிமேல் கட்சியில் நீடிக்கணுமா நீடிக்கக்கூடாதா, இவர் சப்பு கட்டு போட்டது இந்த
இந்த ட்வீட் போட்டது எதுக்காகன்றது தலைவருக்கு நல்லா தெரியும். முத்தமிழனுடைய கலைஞருடைய பிள்ளையாச்சு, அவருக்காக தெரியாது. திரும்பி இங்கே தான் நான் சொல்லுவேன், எச் ராஜா தான் சொல்லுவான், மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் வெரி வெரி டேஞ்சர் கம்பேரிங் வித் கலைஞர் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தளபதி சாதாரண ஆள் இல்லை, உதயநிதியும் சாதாரண ஆள் இல்லை. தளபதி கூட மன்னிச்சுட்டு போடுவார். இப்போது உதயநிதி இந்த பெண் டீமெல்லாம் மன்னிக்கவே மாட்டார். அவர் நீங்கள் எல்லாம் சாதாரணமாக நினச்சிருக்கிறீங்க. அந்த சின்ன பிள்ளை பயங்கரமான ஒரு அறிவாளி, தாத்தாவை புத்தியும் அப்பா புத்தியும் சேர்ந்து வச்சுன்னுக்கிற ஒரு புத்தி உள்ளவர் உதயநிதி. ஆக இப்போ என்ன நடக்குதுன்னா, விடுதலை சிறுத்தைகளை பற்றி அசிங்கமாக பேசுகிறது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை பற்றி அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வேணாம். தயவுசெய்து திராவிட முன்னேற்ற தலைமைகள் இதை அங்கீகரிக்காதீர்கள். இது மாதிரி பேச்சுக்களுக்கு துணை போகாதீர்கள். இது மாதிரியான ஒரு கமெண்ட்டுக்கு கைத்தட்டாதீங்க, பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. அத்தனையுமே இந்த பொதுமக்கள்கிட்ட நம்மளுக்கு எதிர்ப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைய பேர் உருவாக்கினுக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி நெறியாளர்கள் ரொம்ப ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள், நம்ம என்ன நினச்சிருந்தோம்? திமுக உண்மையை சொல்லுங்கள், உண்மையை பேசுவோம். நம்ம விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் கூட இருங்க, அதுக்கப்புறம் அவங்க எதாவது தப்பு பண்ணுவாங்க, நீங்கள் வெளியில் வந்துடுங்க, ஆட்சி களையிட்டோம், அப்போ நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சது தான் நம்ம திமுக. கரெக்டாக? இன்றைக்கி இது மாதிரி ஆளுங்க பேசுகிறதெல்லாம் வச்சு இப்போ அதுதான் ஜட்ஜிங்க. ஜனங்களை சார் நீங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு என்ன சார் மிஞ்சி ஒரு 300 பேர் இருப்பீங்கம்மா நம்ம திமுகவில், பெரிய உச்சக்கட்ட தலைவர்கள். 3 கோடி பேர் வெளில நிற்கிறான் சார். அவன்லாம் நம்மளை என்ன சார் பேசுகிறான்னு உங்கள் காதுக்கு உழுதா உழலையான்னு தெரியலையே சார். நீங்கள் 300 பேர் இன்னமும் அனாவசியமாக ஆளுங்களை வச்சு பத்திரிக்கையாளர் நெறியாளர்ன்ற பேரில் யாரையோ வச்சு என்னென்னமோ பேசினுக்கிறீங்க. இந்த இந்த நக்கீரன், பிரகாஷ், இந்த பிரியன், இந்த கோட்டீஸ்வரன் முழுமையாக முழு சண்முகையாக மாறிட்டார் திமுகவுக்கு. அதுக்கப்புறம் இப்போ முஸ்லீம் ஒரு தம்பி ஒருத்தர் இப்போ தான் வந்துக்கிறார், கட்சியிலேருந்து நேற்று வந்தார். அவர் அடுத்த எம்பி தொகுதிக்கு என்னமோ ஆசைப்படுறாரு போல் இருக்குது. அவர் ரொம்ப பேசுகிறார். அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு, கேவலமாக இல்லையா அப்படின்னு. தயவு செஞ்சு இது மாதிரி பேசுகிறவங்களாம் நிறுத்துங்க. இந்த 21லேருந்து 26 வரைக்கும் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அது மாதிரியான ஆளுங்களை நெறியாளருங்கன்னு ஒருத்தன் தொப்பி போட்டுன்னு ஒருத்தவன் பேசுவான். 2 நிமிஷத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறான். இவனை மாதிரி ஆளுங்களை தான் சார் ஜனங்க இவங்க பேச்சை கேட்டு ஜனங்க அசிங்கமாகி அத்தனை இதையும் திமுகவுக்கு எதிராக திருப்பிட்டாங்க சார். இல்லைன்னா நம்ம ஜெயிக்க வேண்டிய ஆள் சார். இந்த மாதிரி நம்ம நெறியாளர்கள்லாம் துரத்தி விடுங்க சார். இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இனிமேல்லாம் இவங்கெல்லாம் பழைய பட்டாசு, நமுத்து போன பட்டாசுங்க. இந்த நமுத்து போன பட்டாசை வச்சு நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் இயக்கத்தை நடத்த போகிறீங்க? வெறும் வாட்ஸ்அப்பில் நின்று ஜெயிச்சிட்டான் சார் விசில். இந்த நமுத்து போன பட்டாசு எத்தனை நாளைக்கு சார் உள்ளே ஓடுவீங்க? இந்த காங்கிரஸ்லேருந்து புதுசாக ஒரு பையன் வந்துக்கிறான், ஓவராக பேசுகிறான். இப்படி இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு எதிர்ப்பு மாறும் சார். என்ன சார் இன்றைக்கி ஜனங்க மைண்டு நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க? 40% மேலே இன்றைக்கி புது வாக்காளர்கள், அவங்க புதுசு ட்ரெண்டிங்கை விரும்புகிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பழைய பட்டாசு வச்சுக்கின்னு இன்னும் உட்காந்து இருந்தால் எப்படி நம்ம இந்த கட்சியை திரும்பி கொண்டு வர முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு இந்த பத்திரிகையாளர்கள் இந்த விடுதலை சிறுத்தைகளை பற்றி தப்பாக பேசுகிறது, இந்திய முஸ்லீம்களை பற்றி தப்பாக பேசுகிறது, இந்த கம்யூனிஸ்ட்டுங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, அதெல்லாம் நிறுத்திக்கோங்க. திரும்பி அவங்களாம் நமக்கு வரணுமா வரக்கூடாதான்றது நீங்கள் முடிவெடுங்க, தலைமை முடிவெடுங்க. நம்ம யாரும் இல்லாமல் கூட நம்ம வெற்றி வாய்ப்பு நம்ம ஜெயிக்க முடியும். இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி என்ன இன்றைக்கி மதியம் ஒரு அறிவாலயத்துலேருந்து ஒரு பேட்டி கொடுத்தா, அருமையான பேட்டி. எல்லாம் நம்மளை விட்டு போனாங்க. நெடுஞ்செழியன் முதல் கொண்டு பாவு சண்முகம் முதல் கொண்டு எல்லாம் போனாங்க. நம்ம ஒன்றும் பயப்படலையே. நம்ம ஜனதா கட்சி நம்மக்கிட்டேருந்து போச்சு, பயப்படலையே. நம்ம திரும்பியும் ஜெயிச்சு தனியாக நின்று ஜெயிச்சு வந்தவங்க தான் 48 சீட்டு 58 சீட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம 67 89 நம்ம ஆட்சி பிடிச்சவங்க தான். அதனால் இந்த கூட்டணி நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். இவங்கள வச்சு நம்ம கேம் விளையாடலான்னு நினைக்கிறது, என் தலைவர் அது மாதிரி நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. ஏற்கனவே 2011-16
16 தேர்தலில் ஜெயலலிதா அந்த அம்மையார் இறந்ததுக்கப்புறம் பல தொகுதிகளில் பை எலெக்ஷன் நடந்தது. ஆனால் நம்ம தலைவர் பின்புற வாசப்படி வழியாக நான் யாரையும் பர்ச்சேஸ் பண்ண விரும்பலை, நான் அத்தனை பேரையும் ஆளை விட்டு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு 21 ஜெயிச்சு காட்டினேன் என் தலைவனை. இன்றைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அனாவசியமாக அவரை எனக்கு தெரிஞ்சு இந்த திமுகவில் என் தலைவனையும் வருங்கால அடுத்த தலைவராக வரக்கூடிய உதயநிதியும் இந்த 2ஆம் கட்ட முதல் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் இந்த 2 பேரையும் இன்றைக்கி கெடுக்கிறாங்க. இது சமுதாயத்தில் பொதுமக்கள் பேசுகிறது நாங்கள் தினமும் கேட்டுன்னு இருக்கிறோம். இது தலைவர் காதுக்கு போக முடியாமல் இவங்க தடுக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இது சார்ந்தவருக்கு நம்ம கூட இருந்து அவருக்கு ஒரு பானை சின்னத்தில் நின்று ஜெயிச்சு, அவங்க திமுக சின்னத்தில் நம்மளுடைய உதயசூரியனில் அவங்க நிற்கல, அவங்க சொந்த இதில் நிற்கிறாங்க. ரிஸ்க் எடுத்து தான் நின்னாங்க. ரிஸ்க் எடுத்து நின்றவங்க எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க? நம்மளுடைய ஓட்டுகள் அதிகம், அது இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ மற்ற தொகுதியில் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டுகள்னு நம்ம வாங்கியிருக்கிறோம். அது இதில் கூட்டணியில் நீ உன்னால் நான் ஜெயித்தேன், என்னால் நீ ஜெயிச்சேன்னு நம்ம பங்கு போட முடியாது. அதில் நம்ம அதில் நீங்கள் நியாயம் தர்மம் பேச முடியாது. அவங்க பானை சின்னத்தில் ஜெயித்தாங்க. இப்போ முறைப்படி உங்கள்கிட்ட கேட்டாங்க, போங்க நீங்கள் போங்க, ஆதரவு கொடுங்கன்னு சொன்னது நம்ம தான். எல்லாம் இந்தியன் முஸ்லீமுக்கும் நீங்கள் போங்கன்னு சொன்னது நம்ம தான், கம்யூனிஸ்ட்டுக்கும் நீங்கள் போங்கன்னு சொன்னது நம்ம தான். நம்ம என்ன நினச்சோம், 6 மாதம் வரைக்கும் இவங்க வெளில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம இவங்களை வெளியில் ஏற்றுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி கலையும், 6 மாதத்துக்குள்ளே அவனுடைய விஜயனுடைய பௌசியம் வெளில தெரிஞ்சிடும், திரும்பி நம்ம வரலான்னு கூட நம்ம நினச்சிருக்கலாம். இது தளபதி அது மாதிரி நினச்சிருக்க வாய்ப்பு இல்லை. கீழ்மட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தளபதிக்கு இது மாதிரிலாம் ஐடியா பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாம் வெளியிலேருந்து ஆதரவு தராமல், நம்ம வெளிலேருந்து ஆதரவு தரதை விட உள்ளே போய் நம்ம ஒரு பதவி அனுபவிக்கலான்னு கூட இருக்கலாம், பொதுமக்கள் நல்லது செய்யலான்னு இருக்கலாம். திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மட்டும்தான் பொதுமக்கள் நல்லது செய்கிறவங்களா? அப்போ விடுதலை சிறுத்தையிலேருந்து யாரும் நல்லது செய்ய மாட்டானா? இந்தியன் முஸ்லீம்லேருந்து நல்லது செய்ய மாட்டானா? காங்கிரஸில் இருக்கிற ராஜேஷ்குமாரும் அந்த மேலூர் தொகுதி விஸ்வநாதன் நல்லது செய்ய மாட்டாங்களா? என்னங்க, கம்யூனிஸ்ட்டு தன்னுடைய கொள்கையை மாற மாட்டான்றதுக்காக அவங்க சொல்ல முடியாது. இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு 2026 அவங்க கூட இதில் ஒன்று இடது ஒன்று வலது ஒன்றில் கூட மந்திரியாக வாய்ப்பு இருக்கும். ஆக நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஆட்சியை கலைஞ்சிரும், இவங்கெல்லாம் நம்ம சொன்னோடனே வெளில வந்துடுவாங்க, இவங்கெல்லாம் நமக்கு அடிமைகள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. திமுக என் தலைவர் அப்படி நினைக்க மாட்டார். அவர் தமிழின தலைவருடைய மகன், யாரையும் அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டார். ஆனால் கீழே இருக்கிற இந்த 2ஆம் கட்ட தலைவர் ராசா மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த நம்ம ஒன்று வச்சுன்னு மேய்க்கிறோமே ஒரு 10-15 பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாம் அசிங்கமாக பேசுகிற தயவுசெய்து தடை போடுங்க. இவ்வளவும் பொதுமக்கள்கிட்ட போய் சென்று சேருது. இந்த விசில் குரூப்புங்க நமக்கு சாதகமாக பேசுகிற அத்தனை விஷயத்தையும் வெளில கொண்டு போய் சேர்க்குறாங்க. இளைஞர்கிட்டையும் இளம் பெண்கள்கிட்டையும் திருமணமான பெண்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் நம்மளுடைய பேரை தொடர்ந்து இவங்க எல்லாம் கெட்ட பேர் ஆக்கின்னு வராங்க. தயவு செஞ்சு இந்த யூடியூப் ரூட்டர்ஸு, இந்த மொட்டை மாடி பஞ்சாயத்து, இது மாதிரி ஆட்களை எல்லாத்தையுமே தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வெளியில் தோர்த்துங்க. இவங்கெல்லாம் திமுக ஜெயிக்க வச்சதே இல்லை. 2021 இவனுங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. ஆனால் நம்ம 2021 மாவட்ட செயலர் நம்ம ஜெயித்தோம். இப்போ இவனுங்கெல்லாம் தான் நம்மளை கெடுத்துன்னு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் சொந்த வீட்லேயே சோத்தை தொண்டு சூனியம் வைக்கிறவனுங்க. தயவுசெய்து இது மாதிரியான பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய இது மாதிரி நபர்களை அத்தனை பேரையும் வெளியில் துரத்துங்கள். எதிராளியை பேசும்போது கூட கிண்டல் பரிகாசம் பண்ணி பேசக்கூடிய தன்னை பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கூடியவங்களாம் வெளியில் துரத்துங்க. நம்ம எது செய்கிறோமோ அதான் சார் நமக்கு அங்கீகாரம். இன்றைக்கி எவ்வளோ பெருந்தன்மையாக இருந்தீங்க, அந்த பெருந்தன்மை என்றைக்கும் ஜெயிக்கும் சார். உங்கள் பெருந்தன்மை ஜெயிக்கும் சார். ஆனால் நம்ம கீழே இருக்கிறவங்க பெருந்தன்மையாக இல்லை, அநியாயத்துக்கு தப்பாக பேசுகிறாங்க. ஆக ஒரு தலைவரை நீங்கள் பற்றி பேசினா அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் அர்த்தம். ஒரு தலைவரை நீங்கள் பேசும்போது ஒட்டுமொத்தமான அந்த சமுதாயம் முழுதும் நமக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம உள்ளாட்சியை சந்திக்க வேண்டியது இருக்குது, எம்பி எலெக்ஷனை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் எலெக்ஷன் வரப்போதோ இல்லையோ, விஜய் தான் கடைசி முதல்வராக என்னான்னு நமக்கு தெரியல. அது கூட நடந்தாலும் நடந்துடும். ஒரு தேர்தல், ஒரு நாடு ஒரு தேர்தல், டீலிமிட்டேஷன் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா
கட்டாயம் வந்து அதிபர் ஆட்சி தான். அதுக்கு அடுத்தது கவர்னர் தான் இருக்க போகிறாங்க. ஸ்டேட்டு மினிஸ்டரோ எம்எல்ஏயோ முதலமைச்சரோ இருக்க போகிறதில்ல. அது மாதிரி போயின்னு இருக்கிற நேரத்தில் நம்ம திரும்பியும் அடுத்த லெவலுக்கு போகணும் போது இது மாதிரி ஆளுங்கள்லாம் நம்மளை பற்றி நமக்கு சாதகமாக பேசுகிறேன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட அசிங்கமாக நடந்து கொள்கிறாங்க. அவர் ஒரு கட்சியை நடத்துகிறாரு, நம்ம மூலிமா ஓட்டு வாங்கினார், கட்சி மூலிமா அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். சீமான் அவர்கள் யாருக்கிட்டையும் உதவி கேட்கல, அவர் அங்கீகாரம் வாங்குறார். அப்போது அவங்கவுங்க அங்கீகாரம் வாங்கிறதுக்கு காரணம் யார்? யாருனுடைய உழைப்பும் இல்லாமல் ஒத்துழைப்பும் இல்லாத வாங்குகிற சீமானும் ஒரு அங்கீகாரம் வாங்குறாரு, விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் வாங்குதுன்னா என்னால் தான் வாங்குச்சுன்னு நம்ம மார்த்தட்டிக்க முடியாது, மார்த்தட்டிக்க கூடாது. இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு மேல் அங்கேருந்து வந்திருக்கலாம், ஆர்எஸ்எஸ்னுடைய புரோக்கர் ஆதவர்ஜனா மூலிமா வந்திருக்கலாம். இனிமேல் தமிழ்நாட்டில் இதுதான் லாஸ்ட்டு, இனிமேல் ஸ்டேட்டே இருக்க போகிறதில்ல, அபாலிஷ் ஆக போகுது, இனிமேல் சிஎம் கிடையாது, எம்எல்ஏ கிடையாதுன்னு வந்திருக்கலாம். அதனால் கடைசியாக நம்ம ஆளுங்க ஒருத்தவன் இத்தனை நாள் இந்த கட்சி இருந்ததில் ஒரு அமைச்சராக நம்ம ஆசைப்பட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க போகிறாங்க. அதில் எப்படி இவ்வளோ நீங்கள் இத்தனை பேர் பேசுகிறாங்க, நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறோன்றது. ஆக ராசா தன்னுடைய தேர்தல் நேரத்தில் அவருடைய திமுக குடும்பத்திற்கு எதிராக பேசிய அந்த ஆடியோவை மறைப்பதற்காக இன்றைக்கு ஒரு 2 கட்சிகளை, முஸ்லீம் லீக் கட்சியை பற்றி தப்பாக பேசியிருக்காரு, விடுதலை சிறுத்தை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. இது மாதிரி ஆட்களை கட்சி விட்டு நீக்கிறது தப்பு இல்லை. ஆக தயவு செஞ்சு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, இந்த பொதுமக்களுக்கு அருமையான தலைவர் அவர் வந்து இதுவரைக்கும் யாரையும் போன்னு பேசக்கூடிய ஆள் இல்லை. அதனுடைய புதல்வர் இப்போ இருக்கிறவர் உதயநிதி உண்மையாலுமே சொல்கிறேன், வெரி ஜென்டில்மேன். யாரோ இந்த பெயிண்டிங் செஞ்ச தப்புக்கு இன்றைக்கி உதயநிதிலாம் பாதிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த கதையை உள்கட்சி நம்ம வேறு இடத்துல பேசலாம். பொதுமக்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், அதெல்லாம் கலைஞனுடைய மகனும் தோற்று போகவில்லை, கலைஞனுடைய பேரனும் தோற்கப் போவது. இவங்க 2 பேரும் நிலைச்சி இந்த நாட்டில் இருக்க தான் போகிறாங்க. ஆகவே இந்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்கின்ற, நடுநிலையாளர் சொல்லிக்கொள்கின்ற, நெறியாளர்கள் என்று தன்னை நிரூபித்து கொண்டு இருக்கிற இந்த 2021க்கு அப்புறம் வந்த புது பத்திரிகையாளர்கள் திமுகவை நேசிக்க வேண்டும் என்பதற்காக மற்ற கட்சிகளை அசிங்கமாக பேசாதீங்க. இது அத்தனையும் அட்வர்ஸாக பொதுமக்கள்கிட்ட திமுகவுக்கு அட்வர்ஸாக மாறுகிறது. இதை வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமை இதை தயவு செய்து இது மாதிரி ஆட்களை கொஞ்சம் பார்த்து அவங்களை கொஞ்சம் சரியான வழியில் வழிநடத்தும்படி பொதுமக்கள் சார்பாக பொதுமக்கள் வெளில பேசிக்கிறாங்க. முஸ்லீம் லீக்கில் இது வரைக்கும் இந்தியன் முஸ்லீம் லீக்கில் மந்திரி சபை கொடுத்ததில்லை. அவங்களுக்கு ஒரு ஆசை கிடைக்குது, போட்டுமே, அதில் என்ன இருக்குது? நம்ம கூட நின்று ஜெயிச்சிட்டாங்கன்றதுக்காக அவங்களுடைய லகான் ஃபுல்லாக நம்ம கையில் பிடிச்சின்னு முடியும், கடவாளத்தை நம்ம கையில் பிடிச்சின்னு இருக்க முடியுமா? கடிவாளத்தை நம்ம பிடிக்கணும் நம்ம ஆசைப்படலாமா? நம்ம ஒரு கட்சி, அவங்க ஒரு கட்சி, அவங்க ஒரு கட்சி. காங்கிரஸ் உங்களால் பேச முடிஞ்சது, நம்மளால் பேச முடிஞ்சதா? ஏன்னா நம்ம மாநில கட்சி, அவன் மத்திய ஆட்சியில் இருக்கிறவன். இப்போ கேரளாவில் ஜெயிச்சிருக்கான், அவனை பற்றிலாம் நம்ம தப்பாக பேச முடிஞ்சிடுமா? பேசிட்டான் பார்ப்போமா? பேச மாட்டோம். கேட்டால் முதுகில் குத்திட்டான்னு ஒரே ஒரு இதில் ஜம்ப் பண்ணி தூரம் போயிடும். அப்போ இன்றைக்கி கேவலமாக இருக்கிறது முஸ்லீமும் ஷெட்யூல் காஸ்ட்டு. அப்போ இவங்க 2 பேரையும் கேவலமாக யார் வேணால் பேசலான்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நாம் திரும்பியும் தேர்தலில் நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பொதுமக்களை சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். மைனாரிட்டி மக்களை சந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால இது மாதிரியான வார்த்தைகள் பேசுபவர்களை தயவு செஞ்சு கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம கட்சிக்கும் நமக்கும் நல்லது. மீண்டும் பொதுமக்களிடம் நம்ம போக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. உள்ளாட்சி இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது, இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய வேலை இருப்பதால் தயவு செஞ்சு தலைமை இவர்கள் எல்லாரையும் யார் தவறாக பேசினாலும் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.